சார் மாஸ்டர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா? வர சொல்லு. இப்ப என்னத்தை கேட்டு தொலைக்க போறானோ தெரியலையே. வாங்க மாஸ்டர், பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதான் இனிமே அடிக்கடி பார்க்கலான்னு வந்திருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல ஜீவபுர தொழிலாளிங்க வயிறார சாப்பிடுறதுக்கு வழி பண்ணுங்க. ரொம்ப சூடா வந்திருக்கீங்க போல இருக்கு. தம்பி என்ன ஏசிய தட்டி விடு. ஏசியில குளிர்ச்சியா உட்காந்து பேசுறதுக்காக நான் வரல, வெயில்ல நின்று போராடத்தான் வந்திருக்கேன். இந்தாங்க. என்ன சார் இது? ஸ்ட்ரைக் நோட்டீஸ். இது வரைக்கும் எனக்கு யாருமே இதெல்லாம் கொடுத்ததில்லை. ஏன் புது பழக்கத்துல ஆரம்பிச்சு வைக்கிறீங்க? உங்ககிட்ட 10 வருஷமா மாடு மாதிரி தினக்கூலிக்கு வேலை செய்யறாங்களே, அவங்கள ஃபேக்டரி ஆக்ட் பிரகாரம் பர்மனன்ட் ஆக்கணும். அவங்க அடிப்படை சம்பளத்தையே ஒசத்தி தரணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணணும். எண்ணி 30 நாள் கெடு. இதுக்கு நீங்க சம்மதிக்கல, 31வது நாள் உங்க சரித்திரத்திலேயே நீங்க சந்திக்காத போராட்டத்தை சந்திக்க வேண்டி வரும். யோசிச்சு முடிவிடுங்க. வாங்க போலாம். எனக்கு என்னமோ நீங்க அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்ட மாதிரி தான் தோணுது. தட்டி ஆத்துல தூக்கி எறிய வேண்டியவன முதுகுல தட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க. அதுதான் பையன் இப்படி தூடுறான். எல்லாத்தையும் கொலை பண்றது விவேகம் இல்ல, சுலபமும் இல்லை. அவனை தீத்து கட்ட போய் நம்ம ஏடா கூடவா மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க, ஜனங்க பூந்து நம்மள பந்தாடிடுவான். கவலைப்படாத, ஜாக்கிரதையா வளவிரிப்போம். தோழர்களே, கருப்பையிலிருந்து கல்லறை வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டே செத்துக்கிட்டு இருக்கோம். தொட்டியில போட்டு ஆட்டினப்போ நமக்கெல்லாம் பாடின பஞ்ச பாட்டு வளர்ந்த ஆளாயம் விட்ட பாடல. இதுக்கெல்லாம் திட்டவட்டமான ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நமக்கு ஓய்வே கிடையாது. தோழர்களே, நாமெல்லாம் பேசி முடிவெடுத்தபடி ஸ்ட்ரைக் நோட்டீஸ் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 30 நாள் கெடு வச்சிருக்கேன். இதுல ஒரு நல்ல முடிவு கிடைக்கல, 31வது நாள் ஸ்ட்ரைக். எல்லாரும் தயாரா இருங்க. மாஸ்டர், காமாட்சிய கடை ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கோம். தலையில அடிபட்டு நரம்பு கட் ஆயிடுச்சான். உயிருக்கே ஆபத்து டாக்டர் சொல்றாரு. சீக்கிரம் வாங்க. இப்போ என் சம்சாரத்துக்கு எப்படி இருக்கு டாக்டர்? தலையில ஒரு முக்கியமான நரம்பு கட்டா இருக்கிறதுனால மெட்ராஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு போனா தான் உங்க ஒய்ஃப் உயிரை காப்பாற்ற முடியும். இங்க ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணிட்டா நாளைக்கே நீங்க அந்த சர்ஜன் கிட்ட கூட்டிட்டு போலாம். அதுக்கு எவ்வளவு செலவாகும் டாக்டர்? இங்க ஒரு 5000 ரூபாய் ஆகும். அங்க எப்படி ஒரு மாசம் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு 25,000 ரூபாய் ஆகும். இல்லைன்னா அவங்களை காப்பாத்துறது கஷ்டம். இன்னும் 4-5 மணி நேரத்துல எப்படி என் படத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மிஸ்டர் நடேசன், உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.